ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरहर पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। மகாபாரதம் இந்த சாந்தி பருவத்தில் யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியாரிடத்தில் இந்த ராஜ தர்மங்களை குறித்து கேட்பதாக நாம் கடந்த வாரம் பார்த்தோம். ஏனால் இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது ஒரு ராஜா. எல்லா தர்மங்களும் அந்த ராஜாவை சார்ந்திருப்பதால், ஆள்பவரை சார்ந்திருப்பதால், அந்த ஆள்பவன், அந்த அரசன் என்பவன் இறைவனுக்கு சமமாக, மகாவிஷ்ணுவிற்கு சமமாக இந்த உலகில் கருதப்படுகின்றான். இது அந்த காலத்துல இருந்திருக்கிறது. இப்பவும் கூட இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள், அவர்கள் பிரதமர்களாக இருந்தாலும், முதலமைச்சர்களாக இருந்தாலும் கூட there is a protocol. அவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லுகின்றோம். அதனால இந்த இந்த ராஜாக்கள் எல்லாம் இந்த சிருஷ்டியில், படைப்பில் எவ்வாறு இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். இப்ப இவர்கள் எல்லாம் இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டார்கள்னா யாரும் நம்புறது கூட கிடையாது. நம்மோட அதனால நாம் பல யுகங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றோம். அதனால இந்த சிருஷ்டியை பற்றிய முழுமையான ரகசியங்கள் நமக்கு தெரியாது. See, we always mistake fragment for the whole. See, we cannot see the whole as the whole. So we mistake only a fragment as the whole. அதனால நம்மளுடைய மூளைக்கு எவ்வளவு எட்டுகின்றதோ, நாம் நம்மால் என்ன புரிந்து கொள்ள முடிகின்றதோ, எவ்வளவு அறிந்து கொள்ள முடிகின்றதோ, அதை வைத்துக்கொண்டு நாம் இந்த படைப்பை, இறைவனை எடை போடுவதற்கு முயற்சி செய்கின்றோம். அதனாலதான் நிறைய நாஸ்திகம் பரவுவதற்கு கூட காரணம் என்ன அப்படின்னா, they just take only what they see as real. ஆனால் அவர்கள் எதை பார்க்கின்றார்களோ அதை அவர்கள் உண்மையாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி கூட அவர்களுக்கு முழுமையான அறிவு இல்லை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால when you see this creation, see you have to see the creation as the whole. அந்த படைப்பை முழுமையாக நாம் பார்க்காவிட்டால் இந்த படைப்பை புரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினம். See, there are so many ingredients, there are so many elements gone into the making of this creation. இந்த படைப்பு உருவாவதற்கு அந்த படைப்பிற்குள் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நுழைந்திருக்கின்றது. அண்ட் லார்ட் himself is the part of this creation. பகவானே தான் படைத்த படைப்பினுடைய ஒரு பாகமாக அவரே இருக்கின்றார். It is not that he has created and left the creation. Lord is very much available in this creation. And he is witnessing everybody's action. பட் நமக்கு இந்த சிருஷ்டியை குறித்து நமக்கு என்ன கிடையாது என்றால் அந்த முழுமையான அந்த புரிதல் என்பது கிடையாது. ஆனால்தான் வியாசர் இந்த மகாபாரதத்தை எழுதியதற்கு காரணம் என்னன்னு யாரோ கேட்டார்கள். அப்படி ஸ்ரீ வேதவியாச wanted us or to make us, வேதவியாச he wanted to make us understand the whole creation. Now, is it possible for us to understand the whole creation? So what did he do?
he wrote மகாபாரதம். அவர் வந்து இந்த மகாபாரதத்தை இயற்றினார். He has put all the ingredients and elements of this creation into மகாபாரதம். இந்த முழு சிருஷ்டியில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ, நமக்கு புத்திக்கு எட்டாத விஷயங்கள், நமக்கு புத்திக்கு அப்பாற்பட்ட எல்லா விஷயங்களையும், படைப்பில் புரிந்து கொள்ள முடியாத எல்லா விஷயங்களையும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, he has put everything into மகாபாரதம். In fact, he churned the ocean called this creation. Out of that, he brought this beautiful nectar called மகாபாரதா. அவர் வந்து தன்னுடைய தவத்தினால் இந்த முழு படைப்பையே ஒரு கடை கடைந்தார் அப்படி. He has just churned the creation. Then he brought this Mahabharata. At least you are not able to read everything. எல்லாவற்றையும் படிக்க முடியலைனாலும் ஒரு மகாபாரதம்ங்கிற இந்த ஒரு நூலை படித்தோம் என்றால், சிருஷ்டியினுடைய முழு ரகசியங்களையும் புரிந்து கொள்ளலாம். அது கூட நாம படித்தால் புரிந்து கொள்ள முடியாது. நாமாக படித்தால் கூட புரிந்து கொள்ள முடியாது. அது கூட நமக்கு யாராவது இதை விளக்கி சொல்ல வேண்டும். இப்பவும் நாம் சொல்லக்கூடிய எவ்வளவோ விஷயங்களில் இன்னும் அதில் புரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. அதனால மகாபாரதத்திலேயே புத்தியினால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. வேதவியாசர் மகாபாரதத்தை இயற்றிய பிறகு இந்த மகாபாரதத்தை வைஷம்பாயனருக்கு கொடுத்தார். அப்புறம் சூதர் அதை கேட்டார். அவர் சௌனகாதி முனிவர்களுக்கு சொன்னார். அப்புறம் ஜனமேஜயர் வைஷம்பாயனர் கேட்டார். இவ்வளவு மகாபாரதத்தை பிரவச்சனம் பண்ணவர்கள் எல்லாம் படித்து புரிந்து கொண்டு மட்டும் பண்ணவில்லை அப்படி. ஈவன் டு அண்டர்ஸ்டாண்ட் மகாபாரத லாட் ஆஃப் தபஸ் இஸ் ரிக்வயர்டு. மகாபாரதத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அதை பற்றி கூறுவதற்கு கூட எவ்வளவோ தவம் வேண்டும். தவம் இருந்தால்தான் அதெல்லாம் நமக்கு புரியும். அதனால ஒரு மகாபாரதம்ங்கிறது இட் இஸ் a miniature ஆஃப் திஸ் திஸ் கிரியேஷன். அதனால ஒட்டுமொத்த சிருஷ்டி, கடவுளுடைய ஆற்றல்கள், இந்த படைப்பு எவ்வாறு தோன்றியது, யாரிடத்திலிருந்து தோன்றியது, இதெல்லாம் எவ்வாறு நடைபெறுகின்றது, இந்த சிருஷ்டியில் என்னெல்லாம் இருக்கின்றது, நாம பார்ப்பது மட்டும் இல்லை. நாம பார்க்கிறது நம்மளுடைய கண்ணில் எதை பார்ப்பது ரொம்ப குறைவான விஷயங்கள். எவையெல்லாம் நம்மால் பார்க்க முடியாது. 14 உலகங்களை பற்றியும், ஒவ்வொரு உலகங்களிலும் பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எவ்வாறு இருக்கின்றார்கள், பூர் புவ சுவ தப்ப மக ஜன சத்தியலோகங்கள் என்று எல்லாவற்றையும் இந்த மகாபாரதத்தில் வைத்திருக்கின்றார். அட்லீஸ்ட் இஃப் யூ ரீட் மகாபாரதா, we can understand at least 1% of this creation. அப்பதான் நமக்கு 1% இந்த படைப்பு என்றால் என்ன, இந்த படைத்தவனுடைய ஆற்றல் என்பது எப்படிப்பட்டது என்பது நமக்கு புரியும். இட் இஸ் வெரி ஈஸி டு டினை ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாததால் நாம் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆனால் ஒரு க்ஷத்திரிய பரம்பரை, எவ்வாறு க்ஷத்திரியர்கள் தோன்றினார்கள், அப்புறம் இந்த வேதங்கள் எல்லாம் எவ்வாறு தோன்றியது, அந்த வேதங்களை லோக ரட்சணைக்காக, உலக நன்மைக்காக, எல்லா உயிர்களும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக அந்தணர்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கள் இந்த வேதங்களை எவ்வாறு சுயநலமின்றி இந்த உலக நன்மைக்காக ஒரு ராஜாவோடு ஒரு க்ஷத்திரியருக்கு துணையாக இருந்து அவர்கள் எல்லோரும் இந்த வேதங்களை, யஜ்ஞங்களை, வேள்விகளை செய்ய வைத்து இந்த லோகத்தை பரிபாலனம் செய்தார்கள் அப்படின்னு. எவ்ரிபடி ஹேஸ் a ஈக்குவல் ரைட். இதுல யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது, யாரும் தாழ்ந்தவர்கள் கிடையாது. சிருஷ்டியில அப்படி தெர் இஸ் நோ அன்டச்சபிலிட்டி இஸ் கிரியேட்டட் இன் கிரியேஷன் பை காட் அப்படி. அதெல்லாம் சிருஷ்டியில ஒண்ணும் கிடையாது. அவரவர்களுடைய குணங்களுக்கு ஏற்றவாறு கர்மங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யார் யார் எந்தெந்த கர்மங்களை செய்ய முடியுமோ அந்த கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும்னு. அதனால இந்த படைப்பை வந்து இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், இந்த ராஜ தர்மங்களை எல்லாம் சொல்ல போறாரு அப்படி. அப்போ ஒரு ராஜா என்பவர் எப்படி தோன்றினார்? இப்ப நாம எலெக்ட் பண்ற ராஜாவை வச்சு, எலெக்ஷனை வச்சு நம்ம சொல்ல முடியாது. முதலில் ஹவு தி நோ, அப்ப யாருமே இல்ல. ஒரு ராஜாவை தோன்றி இருக்கணுமா இல்லையா, ஒரு இருந்திருக்கணுமா இல்லையா, அப்ப அந்த ராஜாங்கிற ஒருத்தரை மகாவிஷ்ணு இறைவன் எவ்வாறு ஏற்படுத்தினார், எவ்வாறு சிருஷ்டி செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்வதுங்கிறது கஷ்டம். அப்ப நான் போன வாரம் சொல்லும் பொழுது சொன்னேன், கிருதயுகத்தில் வந்து எல்லா தார்மீகர்களாக இருந்தார்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யுக தர்மங்கள் குறையும் பொழுது மனிதர்களிடத்தில் விருப்பு வெறுப்புகள் அதிகமானதால் விவேகம் என்பது மனிதர்களுடைய புத்தியை சூழ்ந்து கொண்ட உடனே தேவர்கள் எல்லோரும் பிரம்மதேவரிடத்தில் சென்று இந்த பிரஜைகளை எல்லாம் ரட்சிக்க வேண்டும், மீண்டும் தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று வேண்டிய போது பிரம்மதேவர் சொன்னார், யாரும் கவலைப்பட வேண்டாம்,
நான் மீண்டும் வந்து தண்ட நீதி அப்படிங்கக்கூடிய ஒரு சாஸ்திரத்தை உருவாக்கி கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி 1,00,000 அத்தியாயங்களுடைய இந்த தண்ட நீதி என்கின்ற ஒரு சாஸ்திரத்தை உருவாக்கினார். தண்ட நீதிங்கிறது அந்த செங்கோல் நீதி அப்படின்னு சொன்னேன். அதில் முக்கியமாக ஸ்தானம், விருத்தி, க்ஷயம் என்று 3 விஷயங்களை வைத்தார். சமநிலையாக இருக்கக்கூடியது, வளர்ச்சி அடையக்கூடியது, அழிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது இதை பற்றியெல்லாம் விரிவாக பார்த்தோம். இப்படி 1,00,000 ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு தண்ட நீதியை அவர் பிரம்மதேவர் சிருஷ்டி செய்து எல்லா தேவர்களையும் நோக்கி, இந்த தண்ட நீதி இருக்கின்ற வரைக்கும் மனிதர்களுக்கு தர்ம, அர்த்த, காம விஷயங்களில் அவர்களுக்கு மோகம் உண்டாகாது அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்தை இந்த உலகத்தை பாதுகாப்பதற்காக அதனுடைய ஆதாரமாக இந்த தண்டத்துடன் கூடிய ஒரு சாஸ்திரத்தை அவர் நிலைநிறுத்தியதால் இதற்கு வந்து தண்ட நீதி என்று பெயர் வந்தது. அப்புறம் வருங்காலத்தில் அவர்கள் தேவர்கள், வருங்காலத்தில் இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் எல்லா மனிதர்களிடத்திலும் இந்த தண்ட நீதி என்று நிலை பெற்றிருந்தது. ஆனா அது 1,00,000 ஸ்லோகங்களை உடையது. அது எல்லோராலும் புரிந்து கொள்வதுங்கிறது கஷ்டங்கிறதால் பிரம்மதேவரிடத்திலிருந்து ருத்ர பகவான், சாக்ஷாத் சிவனே. ஆனால் படைப்பில் அதே சிவபெருமான், he is beyond creation. But then he takes the form inside the creation also. அவர் என்ன பண்றார், இந்த படைப்பிற்குள் வரும்பொழுது ஒரு ருத்திரராக, அவர் வந்து ருத்திரராக இந்த படைப்பிற்குள் வரும்பொழுது, இந்த 1,00,000 ஸ்லோகங்களை ருத்திரர் பிரம்மாவினிடத்திலிருந்து முதலில் அவர் கிரகித்துக் கொண்டார். See, he has received all this knowledge. அப்ப பிரம்மரிடத்திலிருந்து ருத்திரர் கிரகித்துக் கொண்டு அத என்ன பண்ணாரு பார்த்தாரு. இது 1,00,000 அத்தியாயமா இருக்கிறது. இப்ப 1,00,000 ஸ்லோகம் படிக்கிறதே நமக்கு கஷ்டமா இருக்குது. மகாபாரதங்கிறது 1,00,000 ஸ்லோகம் படிக்கிறதே கஷ்டம். 1,00,000 அத்தியாயங்கள எங்கிருந்து படிக்க முடியும்? அதனால என்ன பண்ணாரு, ஹி ஜஸ்ட் கண்டென்ஸ்ட் தி ஹோல் திங். அதையெல்லாம் கண்டென்ஸ் பண்ணி அத என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு 10,000 அத்தியாயங்களாக 1,00,000 அத்தியாயத்த 10,000 அத்தியாயங்களாக சுருக்கி, அதுக்கு பேரு வைசாலாக்ஷம் அப்படின்னு பண்ணார். விசாலமாக இருக்கிறதுக்கு பேரு தான் வைசாலாக்ஷம். நான் எப்பவும் சொல்லுவேன், இதுதான் காசியில இருக்கக்கூடிய விசாலாட்சியை குறிக்கக்கூடியது அப்படி. அந்த காசியினுடைய விசாலாட்சிங்கிறது யார்? அந்த விசாலாட்சி வேற ஒண்ணும் இல்ல அப்படி. அது வந்து இந்த தண்ட நீதி தான். தர்மம் தான் அது. அது ருத்ரரால் சுருக்கி கூறப்பட்டதால் அதுக்கு வைசாலாட்சம்ங்கிறதால நமக்கு ஞான பிதாவாக இருக்கக்கூடியது ருத்ரர். மாதாவாக இருக்கக்கூடியது இப்ப பிரம்மான சரஸ்வதின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த ருத்ரர், இந்த அவருடைய அந்த ருத்ரருடைய அந்த ஞானத்திற்கு பெயர் விசாலாட்சின்னு பெயர். எப்படி மீனாட்சின்னு இருக்கிற மாதிரி, காமாட்சின்னு இருக்கிற மாதிரி, இதெல்லாம் வெறும் தேவ வடிவங்கள், உருவங்கள் மட்டும் இல்ல. இந்த உருவங்களுக்கு பின்னணியில் the knowledge that form possesses is also there. அப்ப விசாலாட்சி அப்படின்னு போனோன்னு என்ன பண்ணோம், விசாலாட்சிகிட்ட போய் எனக்கு இந்த 10,000 அத்தியாயங்களை உடைய இந்த தண்ட நிதியில் அட்லீஸ்ட் ஒரு அத்தியாயமாவது எனக்கு தெரியணும்னு அதனுடைய சாரத்தை நாம அந்த தர்மத்தினுடைய சாரத்தை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்புறம் இந்திரன் என்ன பண்ணார், இந்திரன் ருத்ரரிடத்தில் போனார். அவர் இந்த 10,000 அத்தியாயங்களையும் ருத்ரரிடத்திலிருந்து கிரகித்துக் கொண்டு அவர் பார்த்தார். அதுல எவ்வளவு தேவையோ அதையெல்லாம் வைத்துக்கொண்டு he further condensed it. அதை வந்து 5,000 அத்தியாயங்களுடைய ஒரு கிரந்தமாக அதை மாற்றினார். அதுக்கு பேர் பாஹு தந்தகம். அந்த கிரந்தத்திற்கு பாஹு தந்தகம்னு வைத்தார்கள். அப்புறம் தேவர்களுக்கெல்லாம் குரு பிருகஸ்பதி. பிருகஸ்பதி போய் இந்திரனிடத்தில் போய் என்ன பண்ணார், இந்த 5,000 அத்தியாயங்களை உள்ளடக்கிய இந்த தண்ட நிதியை பெற்று அவர் என்ன பண்ணார், அதை 3,000 அத்தியாயங்கள் உடைய ஒரு நூலாக மாற்றினார். எப்படி ஒரு நூல் வந்திருக்கிறது பாருங்க. அதுக்கு பேர், அது பிருகஸ்பதி இயற்றியதல் பார்கஸ்பத்தியம். ஸோ இட் இஸ் கால்ட் பிருகஸ்பதி நீதி. இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான நீதிகள், இப்ப பீஷ்மரே பிருகஸ்பதியின் இடத்தில் கற்றவர் பாருங்க. இவ்வளவு நீதிகளை பீஷ்மாச்சாரியார் சொல்றாருன்னா, பீஷ்மாச்சாரியாருடைய குரு பிருகஸ்பதி. அப்புறம் அந்த பிருகஸ்பதியின் இடத்தில் இந்த 3,000 அத்தியாயங்களை பெற்று சுக்கராச்சாரியார் என்ன பண்ணார், இது ரொம்ப பெருசா இருக்கு, இந்த 3,000 அத்தியாயங்களை யாரும் படிக்க மாட்டார்கள், இன்னும் கொஞ்சம் குறைக்கலன்னு ஃபர்தர் ஹி கண்டென்ஸ்ட் இட் அண்ட் தென் தட் பிகேம் 1,000 சாப்டர்ஸ். அது வந்து 1,000 அத்தியாயங்கள் ஆனது அப்படி. அதுதான் சுக்கிர நீதி
அப்படின்னு அதுக்கு பேர் என்ன வைத்தார்கள்? சுக்கிர நீதின்னு வைத்தார்கள். ஸோ இந்த 2 நீதி தான். பிரகஸ்பதி நீதி, சுக்கிர நீதி தான். மச்சு லேட்டர் அதன் பிறகு வரக்கூடிய இந்த சாணக்கிய நீதி, இன்னும் சாணக்கியர் எல்லாம் அவர்களெல்லாம் யோகிகள். சாதாரணமானவர்கள். நீங்க சாணக்கியரை பத்தி படித்திருப்பீர்கள். இந்த சந்திரகுப்தர மௌரியருடைய ஆட்சியில வைத்தவர் இந்த சாணக்கிய நீதிங்கிறது, இட் இஸ் ஹி இஸ் ஹிம்செல்ஃப் இஸ் எ யோகி. சாணக்கியர் ஒரு யோகி. அவர் இந்த சுக்கிர நீதி, பிரகஸ்பதி நீதி இதெல்லாம் தே ஹி ஸ்டடிட் எவ்ரிதிங். அதெல்லாம் கிரகித்துக் கொண்டு அதே தான் என்ன பண்ணார்கள், இந்த மாதிரி நிறைய நீதி சாஸ்திரங்கள் இருக்கின்றது. யாக்ஞவல்க்ய நீதின்னு இருக்கின்றது. சுக்கிர நீதி, பிரகஸ்பதி, இப்ப நிறைய நீதி சாஸ்திரம். ஸோ தி என்டையர் லா which governs that particular world, they are all based on our own dharma. Now we also got freedom. Then how our law is made? No, no, I am not going. அதுக்குள்ள நம்ம நுழையிறதுக்கு நாம விரும்பல. We just, it is only a constitutional law. அதற்குள்ள உள்ள போய் பார்த்தோன்னா, அதற்குள்ள நம்மளுடைய தர்மங்கள்னு நிறைய தர்மங்களை இல்லாமல் இல்லை. ஆனா அந்த தர்மங்கள் எல்லாம் எதை ஆதாரமாக வைத்து இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த இந்த தேசத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த மறை நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்மங்கள் இருக்க வேண்டும். ஆனா நம்மளுடைய லால ஈவன் இன் அவர் ஓன் நீதியில நம்மளுடைய தர்மங்களை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அப்படி எதுவுமே சனாதன தர்மத்தையே, சனாதன தர்மம்ங்கிற ஒரு வார்த்தையே ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு நம்ம போயிட்டோம். அப்படின்னு அது கலியினுடைய தோஷம். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். பட் இப்படிதான் ஒரு தண்ட நீதி என்பது தோன்றியது. இப்ப புரியறதா? இப்படி ஒரு நீதி சாஸ்திரம் இருக்கிறது. அட்லீஸ்ட் இப்ப அதுக்கப்புறம் பெரியவர்கள் எல்லாம் இன்னும் நமக்கு சுருக்கி, இப்ப மகாபாரதம்ங்கிறது ஸ்டில் இட் இஸ் மகாபாரதத்துல சொல்லி இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் இன்னும் கண்டென்ஸ்டு ஃபார்ம். அதுலயே முழு மகாபாரதம் படிக்க முடியலையா, அட்லீஸ்ட் சாந்தி பருவமாவது படிங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த தர்மங்களை எல்லாம் வேதவியாசரே என்ன பண்ணிட்டார், இப்ப எது வைசாலக்ஷன்னு சொல்றோமோ, எது பாகுதந்தகம், பாரகஸ்பத்தியம், சுக்கிர நீதி எல்லாம் சொல்றோமோ, அதையெல்லாம் பீஷ்மர் சுருக்கி என்ன பண்ணிருக்கிறார், அதை இன்னும் சுருக்கி சாந்தி பருவம்னு அழகா மகாபாரதத்துல சாந்தி பருவம்னு கொடுக்கிறார். சோ இது ராஜ தர்மங்களே சொல்லக்கூடியது. இட் இஸ் a political science. Now anybody wanted to pursue political career, they should read all these things முதல்ல. அப்படி எல்லாருக்கும் எலெக்ஷன்ல நிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா யாரும் சாந்தி பருவம் படிக்கிறது இல்லை. அப்படின்னு எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன். தே வாண்ட் டு வின். ஸோ திஸ் ஹஸ் பிகம் மோர் ஆஃப் அ ப்ரொஃபஷன், மேக்கிங் மணி. இட் இஸ் ஆஸ் எக்ஸசைசிங் பவர். ஆக்சுவலி இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நோபடி ஃபீல்ஸ் இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ரூலிங் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது, ஒரு ஆட்சி செய்வது பொறுப்பு என்பதை தாண்டி அவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது அப்படின்னா, அவர்களுடைய அகங்காரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை தங்களுடைய அதிகாரத்தினுள் நுழைப்பதற்கு இந்த பதவிகள் என்பது ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகி விட்டது. Now you see that all these people, those who are in politics, enter into politics. இப்படி ராஜ தர்மங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதுங்கிறத பற்றியாவது அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாரமான ஒரு ஞானம் இருக்கின்றதா இருந்தால் கேள்விக்குறியாக இருக்கின்றது. யூ காட் இட். நான் இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்த உடனே தேவாஸ் ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஸோ ஸோ இட் இஸ் ஸோ சிம்பிளிஃபைடு. இவ்வளவு சுலபமாக இவ்வளவு தர்மங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப என்ன பண்ணார்கள், இப்படி தர்மங்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு ராஜா வேண்டும்னு பிரார்த்தித்தார்கள். அட் த டைம் ஆஃப் கிரியேஷன். See, these are all not now. See, now that's what I am saying. Our knowledge is very limited. Now, what has happened at the time of creation? சிருஷ்டியினுடைய காலத்தில் எப்படி இந்த சிருஷ்டி எல்லாம் துவங்கியது என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கே கஷ்டம். அதுக்குதான் மகாபாரதம் படிக்கணும். அப்போ விஷ்ணு பகவான் என்ன பண்ணாரு, இந்த இந்த சிருஷ்டின்னு ஒண்ணு இருந்தா, பிரஜைகள்னு ஒண்ணு இருந்தால், இந்த பிரஜைகளை எல்லாம் பாதுகாப்பதற்கு, எப்படி உலகத்திற்கே ராஜாவாக இருக்கக்கூடியது மகாவிஷ்ணு. For all 14 worlds, 14 உலகங்களுக்கும், ஏன்னா அதனால்தான் அவர் ராஜாதி ராஜர். அவர் மகாவிஷ்ணு தான். ஆக்சுவலா நமக்கு ராஜா யாருன்னா மகாவிஷ்ணு தான். இதுதான் நம்மளுடைய தர்மம். இதுதான் நம்மளுடைய தர்மம். ஆக்சுவலா முதல்ல நம்மளுடைய பார்லிமெண்ட்ல பிரம்மாண்டமா ஒரு மகாவிஷ்ணுவனுடைய சிலையை வைக்கணும் முடியும்.
தட் டே வேற இட் பார்லிமெண்ட்லயே என்ன இருக்கணும்னா முதல்ல ஒரு மகாவிஷ்ணு தான் இருக்கணும். எல்லா ஸ்டேட் அசம்பிளிலயும் என்ன இருக்கணும்னா ஒரு மகாவிஷ்ணு இருக்கணும். அப்படி பட் எங்க இருக்கிறது அப்படி? எங்க ஒரு மகாவிஷ்ணு இருக்குது. மகாவிஷ்ணு இஸ் அ குரு. ராஜ தர்மத்தினுடைய அத்தாரிட்டி. அவர் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அதை பற்றியெல்லாம் எவ்வளவு அழகாக வேதவியாசர் சொல்றார். ஹவு மச் வி ஹவ் டிவியேட்டட் ஃப்ரம் அவர் ஓன் கல்ச்சர். நம்மளுடைய இந்த கலாச்சாரத்திலிருந்து நம்ம எவ்வளவு விலகி போயிருக்கிறோம்னு இது படிக்கும் பொழுதுதான் தெரியாது. அப்ப என்ன பண்ணார் அவர்? தென் see this is not physical creation. First the creation was in a subtle form. அதெல்லாம் வந்து தவத்தின் மூலமாக இதையெல்லாம் புரிந்து கொள்வதே கஷ்டம். அப்ப மகாவிஷ்ணு த்ரூ ஹிஸ் ஓன் தபஸ், அவருக்கு 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 தவம்னு உட்கார்ந்து கண்ண மூடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்ய ஞானமயம் தபகன்னு உபநிடதங்கள் சொல்லும். அவருக்கு ஞானமே தவம். So he has all the knowledge about this creation. So when he created this world, especially இந்த பூலோகம்னு வைத்துப்போம். ஸோ இந்த பூலோகத்திற்கு ஒரு ராஜா வேணுமா இல்லையா? ஸோ ஹி ஹி வாண்டட் டு என்ட்ரஸ்ட் எவ்ரிதிங். ஸோ ஒரு நல்ல எல்லா தர்மங்களும் இந்த தண்ட நீதி எல்லாம் முழுமையாக தெரிந்த ஒரு ராஜாவை உருவாக்கணுங்கிறதுக்காக, ஸோ அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் இமேஜ், தன்னிலிருந்தே த்ரூ ஹிஸ் ஓன் கான்டெம்ப்ளேஷன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ராஜாவை உருவாக்கினார். அவருக்கு பெயர் வந்து விரஜஸ், விரஜசம் என்று சொல்லுவார். விரஜசம்னா என்ன? ஃபர்ஸ்ட் கிரியேஷன். ஒரு ராஜாவாக ஒருத்தர் உருவாக்குறார். அது வந்து மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாகவே, தட் இஸ் மகாவிஷ்ணு அம்சம்தான். இப்ப அது வந்து மகாவிஷ்ணுவனுடைய இட் இஸ் நாட் பிசிக்கல் அம்சம். அது வந்து இட் இஸ் சட்டில் அம்சம். இப்ப நாம நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் சொல்றீங்களா, அதெல்லாம் வந்து அது பெற்றோர்களுடைய அம்சம்தான். அதே மாதிரி சிருஷ்டிகர்த்தாவினுடைய அம்சமாக விரஜசம், பேரே எவ்வளவு அழகாக இருக்குது. ரஜஸ் அப்படின்னா தோஷம்னு அர்த்தம். ரஜஸ்னு அர்த்தம். தோஷமே இல்லாமல் என்ன பண்ணார்? எல்லா தர்மங்களும் முழுமையாக பொருந்திய ஒரு ராஜாவை உருவாக்கினார். பட் சிருஷ்டியில தி ஃபர்ஸ்ட் அவுட்கம் ஆஃப் திஸ் கிரியேஷன், சின்ஸ் இட் ஹஸ் டைரக்ட்லி கம் ஃப்ரம் தி லார்ட், அப்ப படைக்கப்பட்டவர்களுக்கு அத்தியந்தமான வைராக்கியம் தான் அதிகமாக இருக்கும். ஆசைகள் இருக்காது. பிகாஸ் அது முதல் காப்பியா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி. அது 4, 5 காப்பி எடுத்தோடனே என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்து நீங்க பார்த்து ஒரே காப்பியை திருப்பி திருப்பி எடுக்கும்போது என்ன ஆயிடும்? அதனுடைய கிளாரிட்டி போயிடும். அதனால சிருஷ்டியில ஃபர்ஸ்ட் தர்மமே சந்நியாச தர்மம் தான். நானும் எவ்வளவோ புராணங்கள் படிச்சு பார்த்துட்டு, எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டு, பிகாஸ் தே டைரக்ட்லி கம் ஃப்ரம் தி லார்ட். அது இட் இஸ் ஹிஸ் சங்கல்ப. மகாவிஷ்ணுடைய சங்கல்பமா இருக்கிறது. அந்த சங்கல்பத்திலிருந்து வர்றவர்களுக்கு என்ன இருக்காதுன்னா உலக இச்சைகளே இருக்காது அப்படி. ஏன்னா அவர்கள் பார்க்கக்கூடியது மகாவிஷ்ணுவை தவிர என்ன தெரியாது? மகாவிஷ்ணுவை தவிர அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, அப்படியே விரக்தர்களாக இருப்பார்கள். ஸோ லார்ட் ஆல்சோ சேஸ் யூ கோ அண்ட் மல்டிப்ளை. ஸோ இதே தான் பார்க்கிறோம். பிரம்மா வந்து சனகாதி முனிவர்கள் பிரம்மாவனுடைய மானச புத்திரர்களாக தோன்றினார்கள். போய் பூமியில போய் நீங்க சிருஷ்டியை உருவாக்குங்கன்னா, அது பிரம்மாவிலிருந்து முதல் காப்பி அவங்க தான். அதனால தே வேர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கிரியேஷன். அப்படிதான் இருக்கும். அப்ப இந்த சிருஷ்டியினுடைய ஆதாரமாகவே எது இருக்கின்றதுன்னா வைராக்கியம் தான் இருக்கின்றது. அதான் ஆச்சரியம். தி ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் வெரி கிரியேஷன் இஸ் ஒன்லி டிஸ்பேஷன். பீப்புள் ஹேட் நெவர் ஆஸ்பைர்ட் ஃபார் எனிதிங் எக்ஸெப்ட் காட். சுவாமியை தவிர அவர்களுடைய மனதில் என்ன கிடையாது? எந்த ஒரு ஆசைகளும் இல்லாமல் இருந்திருக்கு. இஸ் இட் நாட் ஒண்டர்? தட் இஸ் வாட் வை வி ரெவியர் நாட் ஜஸ்ட் சன்னியாசிஸ். எனிபடி who has this kind of a dispassion in this world, they are always worshipped with reverence. அவர்களை வந்து நாம வந்து வணங்குகின்றதுக்கு காரணம் அதுதான். இப்ப இவர் இந்த விரஜஸ்ங்கிற அந்த தன்னுடைய அம்சமாக, அப்ப அவருடைய புத்திரர் தான், மகாவிஷ்ணுனுடைய புத்திரராக தன்னுடைய அம்சமாக அவரை உருவாக்கினார். அவர் ஒரு நீளமா மகாவிஷ்ணுக்கு சாஷ்டாங்க ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, எனக்கு இந்த உலகத்தின் மீது எந்த இச்சையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, சுவாமி என்னை ஆள விடுங்கன்னு அவர் நேரடியா என்ன பண்ணிட்டாரு? ஈ என்டர்ட் இன்டு தபஸ். அப்ப அடுத்ததாக என்ன பண்றார்கள்? 2 ரிஷிகள் தோன்றுகின்றார்கள். அவர் 2 பேருக்கு பேர் கீர்த்திமான், கர்தம. முதல்ல மகாவிஷ்ணு, 2வது யாரு? விரஜசம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது கீர்த்திமான், 4வது என்ன? 4வது கர்தம.
சோ இந்த கர்தம ரிஷிக்கு இந்த அவர்களும் தபஸ் பண்ண போயிட்டார்கள். பட் தென் ப்ராபபிலி தே வுட் ஹவ் ஆல்சோ ஹேட் தட் டிஸ்பேஷன். அப்புறம் இந்த கர்தமருக்கு அவருடைய அம்சமாகவோ அல்லது அவர் ஒரு புத்திரர் தோன்றினார். அந்த புத்திரருக்கு பெயர் அனங்க. சோ அனங்க இஸ் த 5த் கிங். மகாவிஷ்ணு, 2வது விரஜஸ், 3வது கீர்த்திமான், 4வது கர்தம, அடுத்து என்ன அந்த அனங்கன்னு. இந்த அனங்க 5வது வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது என்ன ஆகும், இந்த அனங்கவுக்கு என்ன இருந்தது, இந்த தண்ட நீதி மேல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருந்து ஹி ஸ்டார்டட் அக்யூமுலேட்டிங் திஸ் நாலேஜ் ஆர் அக்வயரிங் திஸ் நாலேஜ். அவர் வந்து இந்த தண்ட நீதியை எல்லாம் முழுமையாக பெற்று இந்த தண்ட நீதியோட இந்த பிரஜைகளை எல்லாம் பரிபாலனம் செய்தவர். இதெல்லாம் படைப்பினுடைய ஆரம்பத்தில் நடந்தது. அதுதான் நான் சொல்றேன், நமக்கு சிருஷ்டியை பற்றிய ஞானமே இல்ல. நாம வந்து 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரியே நம்ம ஹிஸ்டரி புக்ல படிச்ச ஹிஸ்டரி தான். ஏன்னா, அது கூட அதுக்கு மேல நமக்கு ஒண்ணும் தெரியாது. இது தாத்தா பேரு நெறைய பேருக்கு தெரியுமான்னு சொல்ல முடியாது. தாத்தாவுக்கு அப்பா பேர கேட்டோம்னு சொல்ல முடியாது. அதுக்கு பட் இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு தாத்தாவுக்கு ஒரு அப்பா இல்லாம, அவங்களுக்கு ஒரு அப்பா இல்லாமல் நாம வந்திருக்க முடியுமா? சோ சம்படி மஸ்ட் ஆல்வேஸ் பி எக்ஸிஸ்டட். அவுட் ஆஃப் நான் எக்ஸிஸ்டன்ஸ் நத்திங் வில் கம் அப்படின்னு. சி அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்லி எவ்ரிதிங். அப்ப என்ன சந்தேகம்? இப்ப நான் இருக்கிறேன்னா எனக்கு அப்பா இருந்திருக்கணும், அவருக்கு அப்பா இருந்திருக்கணும், அவருக்கு அப்பா இருந்திருக்கணும். சரி அது யாரும் தெரியாததால நான் இல்லைன்னு சொல்ல முடியும். எனக்கு தெரியாது அவ்வளவுதான். ஐ டோன்ட் நோ. தேர்ஃபோர் மை நாலெட்ஜ் இஸ் வெரி லிமிட்டெட். நோ சி திஸ் இஸ் ஆல் டோல்டு இதெல்லாம் இந்த பெயர்கள் எல்லாம் இந்த கற்பனையில வேதவியாசர் எழுதல. உட்கார்ந்து அவருக்கு என்ன வேலை இல்லாம முதல்ல இவ்வளவு பேரை இந்த முதல் பேருக்கு விஷ்ணுன்னு வைப்போம், 2வது பேருக்கு விரஜஸ்ன்னு வைப்போம், 3வது வந்து கீர்த்திமான்னு வைப்போம், கர்தமான்னு வைப்போம். ஆனாங்க they have not imagined and these names are not given, they were all existed. இப்ப வேதவியாசருக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு. அப்ப that's what I said, he churned the whole creation. அவருக்கு வந்து இந்த சிருஷ்டியில இருந்து இவ்வளவு ஞானம் வருதுன்னா அப்ப அவர்கள் எவ்வளவு தவம் செய்திருப்பார்கள். How much tapas has gone into this creation. We don't do any tapas. Now children, they question everything. They think they are very intelligent. எல்லாம் கேள்வி கேட்ட உடனே அவங்க ரொம்ப புத்திசாலிகள்னு எல்லாம் நினைச்சிட்டே இருக்கிறார்கள். கேள்வி கேட்கறதுல ஒருத்தர் புத்திசாலி ஆறதில்ல அப்படின்னு. தபஸ் பண்ணணும், புத்திசாலித்தனம் வேண்டும்னா தபஸ் இஸ் ரிக்வயர்ட். அப்புறம் இந்த அனங்கருக்கு அடுத்த 6வதாக அந்த விஷ்ணுவனுடைய நம்பர்ல பார்த்தோன்னா 6வதாக அதிபல அப்படின்னு ஒரு புத்திரன் உண்டானார். அந்த அதிபலன் அவரும் நீதியோட இருந்தார். அந்த அதிபலன் வந்து அவங்களெல்லாம் சாதாரணமார்கள், தேவ சம்பந்தங்கள் இருந்தது அப்பல்லாம். அ சிருஷ்டி காலத்துல எல்லா மானுடர்களுக்கும் தேவ சம்பந்தங்கள் இருந்தது. அதனால அவர்கள் மானுடர்கள் கூட சொல்ல முடியாது. மானுடர்களே தேவத்தன்மை பொருந்தியவர்களாக இருக்கின்றார்கள். அன்பார்ச்சுனேட்லி இப்பொழுது மனிதர்களுக்கே மனிதத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. அப்ப வந்து மானுடர்களுக்கு தேவத்தன்மை இருந்தது. இது மகாபாரத தேவர்களை சொல்றதா, மனிதர்களை சொல்றதான்னு எனக்கே படிக்கும்போது நெறைய டவுட் வந்துடும். பிகாஸ் தேர் வாஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஈவன் காட்ஸ். நோ இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்க பார்த்து இவன் மனுஷன் தானான்னு நமக்கு டவுட் வருது. சி மானுடர்களிடத்தில் என்ன இல்ல, மானுடத்தன்மை இல்லாமல் போயிடுது. நாட் கிரிட்டிசைசிங் ஆர் எனிதிங் பட் தென் சம்திங் வி ஷுட் திங்க் அபௌட் இட். அந்த அதிபலங்கிறவர் யமதர்மராஜாவிற்கு ஒரு புத்திரி இருந்தார் அப்படி. மிருத்யோஸ்து துகிதா ஸ்லோகம் இருக்கிறது. So her name is called Sunita. Sunita. Now it is slowly the creation has come to a physical level. கொஞ்சம் கொஞ்சமா வர்றது அப்படி. சட்டில் லெவல்ல இருந்து என்ன ஆகுது? பிசிக்கல் லெவல்ல வருது. Now so many now already 6 generation have passed. அப்ப இவர்களுக்கு வந்து வேணன் அப்படின்னு ஒரு புத்திரன் வந்து அந்த வேண இஸ் தி ப்ராபபிலி உங்களுடைய கால்குலேஷன்ல வேண எத்தனாவது? வேண மஸ்ட் பி 7th. 7வதாக இருக்கணும். நவ் திஸ் வேண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிருஷ்டியை பார்த்தவுடன் என்ன he was the first one whose mind got corrupted. ஸோ அதர்மத்துக்கு ராஜா இவர்தான் முதல்ல. இப்ப நம்ம ராஜாக்கள் எல்லாம் இங்கிருந்து தான் இவரை பின்பற்றி வந்தவர்கள் தான் அப்படி. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுது, நல்லவர்கள் வந்துட்டே இருப்பார்கள். இப்போ ஒரு ஃபேமிலிலேயே ஒரு நல்ல விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் நல்ல தர்மத்தோட இருந்த அடுத்தடுத்து குழந்தைகள் வரும் பொழுது ட்ரெஸ்ஸே பாருங்க. முதல்ல அம்மா அப்பா தாத்தா பாட்டில எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க.
இத வர 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 அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு எப்படி எல்லாம் ட்ரௌசரோட சுத்துறது பாருங்க. அந்த மாதிரி தான் என்ன ஆகுது, ட்ரெஸ்ஸே குறைஞ்சு போறது அப்படின்னா. டோன்ட் மிஸ்டேக் மீ டு கிவ் திஸ் கைண்ட், பட் தென் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் ஐ டோன்ட் கிவ் திஸ் எக்ஸாம்பிள். No, those days how people used to dress. So கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது போகும்போது then we think this is freedom. We call this is a something இது. ஏன்னா நல்ல எண்ணெய் தேய்ச்சு நல்ல வழிச்சு வாரிட்டு நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சிருந்தா இப்ப எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு முன்னாடி எடுத்து போட்டுட்டு ஒண்ணும் பொட்டு வைக்க மாட்டோம், அது வைக்க மாட்டோம், வளையல் போட மாட்டோம், மூக்குத்தி குத்திக்க மாட்டோம், நம்ம காது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன். எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் அப்ப ஜஸ்ட் அப்சர்வ் இன் 2, 3 ஜெனரேஷன் ஒரு ஒரு ட்ரெஸ் கோடே மாறுறது. தென் வாட் டு திங்க் அபவுட் திங்கிங்கே அப்ப எவ்வளவு மாறி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தி அவுட்கம் ஆஃப் த திங்கிங் தான். அதனால தான் என்ன ஆகுது, அந்த திங்கிங் அப்படியே குறைஞ்சிட்டு வரும்போது என்ன ஆகுது, தென் இதெல்லாம் நமக்கு பெரிய இப்ப குழந்தைகள்ட்ட நீங்க நீங்க மகாபாரதெல்லாம் கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எங்கேயும் நான் அததான் சொல்லிட்டே இருக்கேன். உங்க குழந்தைங்கள மகாபாரதம் கேட்க வைங்க பார்ப்போம். கேட்க வச்சிருக்கேன் பார்ப்போம். இட் இஸ் இம்பாசிபிள் டு மேக் தெம் லிசன் டு ஆல் தீஸ் திங்ஸ். பிகாஸ் திஸ் இஸ் ஹவ் திஸ் இஸ் தேர். அப்ப இந்த தேசத்துல கடவுள் இல்லைன்னு சொல்றவன், கடவுளை வழிபடுபவன் காட்டு மிராண்டின்னு சொல்றவன், கடவுளை வழிபவன் மனிதனே இல்லைன்னு, இதெல்லாம் பெரிய ஒண்ணும் ஆச்சரியமே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு 1,00,000 காப்பிக்கு அப்புறம் வந்தது. நாம 7வது பிரிண்டே சரியில்லைன்னு சொல்றோம் நம்ம. 7த் பிரிண்ட் வேணும்னே அதர்மத்துல இல்லைன்னு சொல்றோம். இது ரொம்ப பழைய பிரிண்ட் இதெல்லாம். சோ இவங்களெல்லாம் தர்மத்தை பேசினாதான் நம்ம ஆச்சரியப்படணும். இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் புதுசே இல்ல. அதனால தான் நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல. we only again see then what we should do as a responsible citizen. Don't just accept everything. Look up to the Lord. Pray to him. ஆல்வேஸ் இன்வோக் ஹிம். இந்த தேசத்துல வந்து தர்மம் இருக்கணும். இந்த தேசத்தை தர்மமானவர்கள் ஆளணும்னு என்ன பண்ணணும்? தர்மமானவர்களை முடிந்த வரைக்கும் இருக்கிறதுல தர்மமானவர்களை நாம தேர்ந்தெடுக்கணும். கன்டினியூஸ்லி எவ்ரி டே வி ஷுட் ப்ரே ஃபார் அவர் கண்ட்ரி, வெல்ஃபேர் ஆஃப் திஸ் கண்ட்ரி. வி ஷுட் ஒன்லி லுக் அப் டு மகாவிஷ்ணு. டெய்லி ஒரு ஒரு மகாவிஷ்ணுட்ட என்ன பண்ணணும்? இந்த தேசத்துல நல்ல தர்மம் தாங்கணும். ஏன்னா இந்த தர்மம் இல்லைன்னா பின்னாடி சொல்லப் போறார் பீஷ்மர், ராஜ தர்மம்னு ஒரு தர்மம் இல்லைன்னா உலகமே இல்லைன்னு. சரி, மோட்ச தர்மங்கிறது எல்லாருக்கும் இல்ல. மோட்ச தர்மம் இஸ் இண்டிவிஜுவல். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. மோட்ச தர்மம் இஸ் இண்டிவிஜுவல். அது அந்த மோட்சம் வேணும்னு ஆஸ்பயர் பண்றவங்கலாம் ரொம்ப குறைவு. அது பகவானே 1000த்துல ஒருத்தர் தான்னு சொல்லிட்டாரு அப்படி. பட் தென் ராஜ தர்மம்ங்கிறது எல்லாருக்குமா இல்லையா? ராஜ தர்மம் 1000த்துல ஒருத்தருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? மனுஷியானாம் சகஸ்ரேஷனும் ராஜ தர்மத்தை சொல்ல முடியாது. மோட்ச தர்மத்தை வேணா மனுஷியானாம் சகஸ்ரேஷனும் சொல்லலாம். ராஜ தர்மம் இஸ் மென்ட் ஃபார் எவரிபடி பிகாஸ் தட் டேக்ஸ் கேர் ஆஃப் தி ஹோல் கிரியேஷன். சிருஷ்டியை பண்ணது. அப்ப இந்த வேண என்ன ஆகுது, இந்த இந்த அதிபலனுக்கும் சுனிதாவுக்கும் பிறந்த இந்த வேன் ஹி பிகேம் எ கரப்ட் கிங். தர்ம அதர்மங்கள் எல்லாம் என்ன எடுத்து அவனுக்கு அவனிடத்துல அதிகமாயி அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஹி வாஸ் ஹிம்சாத்மகனா இருந்துட்டார். எல்லாரையும் ஹிம்சை பண்றதுன்னு உடனே தேர் ஆர் ஆல்வேஸ் தபஸ்வின்ஸ் தோஸ் டைம். நிறைய நல்ல வேதம் இருந்த ரிஷிகள் எல்லாம் இருந்தார்களா? எல்லா ரிஷிகளும் என்ன அப்ப இருந்தார்கள். இப்ப அதுவும் இல்லாம போயிடுது. பட் இப்பவும் வருகின்றார்களா இல்லையா? நம்மளே பார்த்திருக்கிறோம். ஈவன் டுடே எ மைட்டி சோல் கம்ஸ் டவுன் டு ரெஸ்டோர் தி தர்மத்தை பண்றதுக்கு வராமல் இல்ல. நல்ல சைலண்டா வேலையை பண்ணிட்டு போயிருக்கிறார்கள். They have done enormous tapas. Even today, such great personalities has descended silently. They have sacrificed. They have done so much, and they have gone. Mm, Very little we know about them. அப்படி வந்தவர்கள் போனவர்களை குறித்து அடையாளமே தெரியாமல் போயிருக்கிறார். They may not be very popular, but then people have such great souls. மகத்தான மாமனிதர்கள், மகரிஷிகள் எல்லாம் இப்பொழுதும் தோன்றி இருக்கின்றார்கள். மேபி த நம்பர் இஸ் லெஸ். அப்ப இந்த வேணனுடைய காலத்துல என்ன இருந்ததுன்னா நிறைய மகரிஷிகள் எல்லாம் இருந்த உடனே தென் தே டிசைடட் திஸ் ஃபெலோ இஸ் நாட் ஃபிட் டு ரூல் திஸ் கண்ட்ரி. ஸோ த்ரூ தேர் ஓன் தப்போபலத்தினால என்ன பண்ணார்கள் அப்படின்னா தே டெஸ்ட்ராய்ட் ஹிம். தே டிட் இட். தட்ஸ் வாட் விதுரா ஆல்சோ டோல்டு திருதராஷ்டிரா. ஏய் உனக்கு உனக்கு பிறந்திருக்கக்கூடிய பையனாலே உன்னுடைய குலமே அழிய போறது. ஒன்னா இவனை கொன்னுடும்பார். பட் தென் உனக்கு மனசு இல்லையா? நீ சொல்லி இவனை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடைச்சு வச்சிருவாங்கிற. அவனுக்கு 3 வேளைக்கு சாப்பாடை போட்டும்
ஏன்னா அவனுக்கு கொடுத்துருவோம். பட் தென் இஃப் யூ அலோவ் ஹிம் டு, இஃப் தீஸ் பீப்புள் ரூல், வாட் வில் ஹேப்பன்? விதுரா டெல்ஸ் ஹிம். இப்போ உடனே என்ன பண்ணார்கள்? நவ் ஹி வாஸ் கில்ட், வேண வாஸ் கில்ட். பட் தென் அகெயின் இது பாகவதத்திலயும் வருகின்றது. இந்த வேணனுடைய சரித்திரம் நான் பாகவதம் பேசும்பொழுது கூட ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி I exhaustively I spoke about this வேணா ஸ்டோரி. பிகாஸ் இந்த வேணன்கிறவருடைய கதைகளை எல்லாம் புரிந்து கொள்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது நம்மளுடைய புத்திக்கு எட்டக்கூடிய கதைகள் கிடையாது. இந்த தே சே தட் அந்த வேணன் இறந்த உடனே அவனுடைய வலது தொடையை கடைந்தார்கள் ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து. தே churned his right thigh, they churned his left thigh, they churned his right hand, they churned his left hand. இப்படி எல்லாம் சொன்னா நேச்சுரலி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்படிதான் எழுதியிருப்பார்கள். பட் நமக்கு அதெல்லாம் சங்கேதமாகத்தான். அதான் சொல்றேன். அது புரிந்து கொள்வதற்கு என்ன வேண்டும்னா, a lot of understanding is required. Now, that spirit, even though you destroy the body, he ruled. So that spirit of that Vena will be there with all that ராக துவேஷங்களோட என்ன இருக்கும்? அது நேச்சர்ல கலந்துடும். எப்படி கலி வந்து துரியோதனனுடைய ஸ்பிரிட்னு சொல்றோம். துரியோதனனுடைய குணங்கள் எல்லாம் இந்த கலியில வியாபகமா இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி துவாபார யுகத்துல வந்து சகுனியினுடைய இதெல்லாம் துவாபார யுகம் பூரா வியாபித்து இருக்குன்னு ஒவ்வொரு யுகத்திற்கும் கூட ஒரு புருஷர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி அந்த வேணனுடைய காலத்துல ஈவன் தோ பிசிக்கலி ஹி வாஸ் டெஸ்ட்ராய்டு, த ஸ்பிரிட் ஆஃப் ஹிம், தட் எனர்ஜி ஆஃப் தட் வேணா வாஸ் தேர். அதுல என்ன இருக்கிறது? ராகமும் இருக்கிறது, தேசமும் இருக்கிறது. ஸோ யூ ஹாவ் டு சர்ன் இட். ஸோ வாட் இட் மீன்ஸ், வலது தொடையை கடைஞ்சார்கள், இடது தொடையை கடைஞ்சார்கள்னு அர்த்தம் கிடையாது. There are always lower qualities was also there, but he is also descendant of great people. ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? அன்மேனிஃபெஸ்டட் ஹையர் குவாலிட்டிஸும் இருக்கும். அவனுக்குள்ள ஒரு தெய்வத்தன்மை இருக்கிறதா இல்லையா? So people have churned. You understand? ரிஷிகள் they have churned it. இப்ப பார்க்கடலை கடைந்தார்கள்னு சொல்றார்கள். பார்க்கடல் அது வெறும் ஜலம் மட்டும் இல்லை. That is a energy. It is a cosmic spirit. When that was churned, then poison also came out. அதே மாதிரி என்ன ஆகுது? அமிர்தமும் அந்த மாதிரி when this வேணனுடைய spirit, it is churned. நான் இப்போ ஒரு குழந்தை என்கிட்ட வந்து சொல்றது, நான் வந்து மூளையை கசக்கி படிச்சு பரீட்சை எழுதுனேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? மூளையை வெளியில எடுத்து மூளையை அப்படியே கசக்கி அப்புறம் அப்படியே அர்த்தம். See, you understand what is churning the இப்ப மூளையை கசக்குனதுன்னு அந்த குழந்தை சொல்றதுன்னா, ஐயோ மூளையே கசக்கிட்டு அப்புறம் எப்படி நீ படிச்சிருப்ப, எப்படி எழுதுன நான் கேட்க முடியுமா? See, it is only a symbolic way of saying that I churned my brain, I churned my intellect ன்னு சொல்றோம். You got it? So அதே மாதிரி when வேணஈசன் அவனுடைய வலது, அது புறம் மகா சொல்லும் பொழுது என்ன பண்ணுவார்கள்? ஒன் லோவர் பார்ட், அப்பர் பார்ட், இந்த தேகத்திலே நிறைய பார்ட் இருக்கிற மாதிரி அது சிம்பாலிக்கா என்ன பண்றாரு? தொடை அப்படிங்கும் போது தட்ஸ் a லோயர் பார்ட். அது அந்த அந்த ஸ்பிரிட்டை கடையும் பொழுது அதுல என்ன இருந்தது? நல்லது இருந்தது, கெட்டது இருந்தது. அவுட் ஆஃப் தட் அந்த அந்த கெட்டதுல இருந்து நிறையவும் உருவானது. இட் வாஸ் ஆல்சோ தேர். அதனால சிருஷ்டியில எப்பொழுதும் நல்லது கெட்டதுங்கிறத நாம வந்து தவிர்க்கவே முடியாது. Then they tried out of that Vena spirit, all that rishis through their தப்போபலத்தினால there is something அவனுக்குள்ள. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் அதிபல அனங்கன்னு, see the descendant of great people, then they brought out all the rishis put together out of that energy, out of that spirit, they brought a tremendous human being. ஒரு நல்ல மனிதனை உருவாக்குனார்கள். அதர் பீப்புள் வேர் ஆல்சோ தேர், பட் ப்ரிடாமினன்ட்லி அகெயின் டு ரூல். அப்ப எலெக்ஷன்லாம் இல்ல, எலெக்ஷனை வச்சு இல்ல. ரிஷிகள் என்ன பண்ணார்கள்? த்ரூ தேர் தபஸ் தே கிரியேட்டட் சம்படி. பாருங்க, இந்த ஓட்டிங் மிஷின்லாம் இல்ல, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படி. ஸோ there was simply the rishis himself created a person. So he was among the human being. ரொம்ப பிசிக்கலா சிருஷ்டில வந்துட்டு to the extent among the human beings, மனிதர்களில் வந்து he is considered as the greatest person, a chaste man, committed to dharma. தர்மத்திற்கு வந்து கமிட்டடா இருந்து அவன் வந்து இந்த தண்ட நீதியெல்லாம் ஒழுங்காக கற்று ஒரு ஒரு ஜெனரேஷன் போயிடுத்து பாருங்க. அதுக்கு முன்னாடி அனங்க அதிபல வரைக்கும் இருந்திருக்கிறார்கள். அப்புறம் வேண அந்த ஒரு பீரியட் போயிடுத்து. திருப்பி என்ன பண்ணார்கள்? சரி, அதனாலதான் திருப்பி திருப்பி நம்ம சர்ன் பண்ணிட்டே இருக்கணும் எல்லாத்தையும். அன்லெஸ் யூ டோன்ட் சர்ன் இட்,
தென் அப்புறம் அந்த எசன்ஸே இல்லாமல் போயிடும். குடும்பத்திலே கூட தட் சர்னிங் இஸ் ரிக்வயர்ட். அதர்வைஸ் வரதெல்லாம் அப்புறம் யூஸ்லெஸ்ஸா பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டே இருக்கும் அப்படி. இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. தட்ஸ் வாட் சோ மெனி கிரேட் பீப்புள் ஆர் கமிட்டட் டு திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆல்சோ. Otherwise, what will happen to general in terms of life? But then, when the moment he was created by all these rishis, அவர் வந்து இந்த முனிவர்களை எல்லாம் பார்த்து என்ன பண்றார், எனக்கு உங்களுடைய அருளினால் ஒரு சூக்ஷ்மமான புத்தி வந்தது. இந்த தண்ட நீதி முழுக்க என்னால் கிரகித்து கொள்ள முடிந்தது. அதனால முனிவர்களாகிய உங்களுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு, சரி எவ்வளவு ஹியூமிலிட்டி பாரு, உங்களுக்கு கட்டுப்பட்டு நான் தர்மம் தராமல் நடந்து கொண்டே இருப்பேன்னு சொன்ன உடனே, எனக்கு வந்து தர்ம பரிபாலனம் செய்வதற்கு கிவ் மீ எ குட் கவுன்சிலிங், எனக்கு வந்து ஒரு நல்ல அறிவுரையை கொடுக்கணும்னா, அந்த ரிஷிகள் அவனை பார்த்தப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை உருவாக்கி இருக்கிற நீ வீணா போயிடாத. ஒரு குரு இப்படிதானே சீடனுக்கு சொல்வாரப்பா, கஷ்டப்பட்டு உனக்கு இவ்வளவு போதனை பண்ணியிருக்கேன், நீ வீணா போயிடாதங்கிற மாதிரி. We have put all our tapas in you அப்படி. ஸோ therefore don't take up to the wrong ways. அதனால காமம், குரோதங்கள் எல்லாம் இல்லாம, பிரியம், அப்பிரியங்கள் எல்லாம் இல்லாம, விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இல்லாமல், எல்லா பிரஜைகளிடத்திலும் சமபுத்தியோடு இருந்து, எப்பொழுதும் தர்மத்தில் பற்றுள்ளவனாக இந்த ராஜ்யத்தை நீ ஆள வேண்டும். இந்திரியங்களுக்கு வசப்படாமல் இருக்க வேண்டும். தண்ட நீதியோடு தர்மத்தை காத்து, இதே மாதிரி வேதங்களை ப படிப்பவர்கள், யஜ்ஞங்களை செய்பவர்கள், யாகங்களை செய்பவர்களை ரட்சிக்க வேண்டும். யூ யூ ஷுட் பிராக்டனைஸ், யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் தெம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை எல்லாம் கொடுத்து, எல்லோரையும் சமமான பாவத்துடன் பாவித்துக் கொண்டு இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும். தே வர் பிளஸ்ஸட் பை திஸ் கிரேட் சேஜஸ். அதனால தான் இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு ஒரு செயிண்ட், ஒரு சேஜ் அப்படி இந்த உலகத்திற்கு திரும்பி திரும்பி வர்றதால தான் ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாவது ஒரு தர்மம் இருக்கிறது. அது இல்லைன்னா இல்லாமலே போயிடும். அப்போ உடனே அவரும் அந்த முனிவர்களிடம் சொன்ன உடனே, சுக்ராச்சாரியாரே அவருக்கு புரோகிதராக இருந்தாராம். இன்னும் வாட் டு டாக் அபௌட். இப்ப ஒரு தேசத்தை ஆள்றவர்களுக்கு இஸ் தேர் எனி அட்வைசர்? இப்ப ராமருக்கு வசிஷ்டரே இருந்தாருன்னு சொல்றோம். பாண்டவர்களுக்கு தௌமியரே இருந்தாருன்னு சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்றது யாரு? இவங்க யாரு வைத்திருக்கிறார்கள்? இவங்களுக்கு சொல்றதுக்கு யாரு இருக்கிறார்கள்? ஆக்சுவலி ஆல் தீஸ் ஐஏஎஸ் ஆபீசர், ஐஎஃப்எஸ் ஆபீசர், ஐஆர்எஸ் ஆபீஸ் தே சப்போஸ் டு எஜுகேட். அவர்களெல்லாம் பிராமணர்கள். அந்த 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 கிரேடுல, ஏன்னா அவர்கள் நன்றாக படித்து விட்டு, therefore we consider them as from the knowledge standpoint, all these people who are கலெக்டர்களா இருக்கிற, ஐஏஎஸ் இருக்கிறவங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, they are all பிராமின் கேட்டகரி. they are all நாலேஜ் வச்சு சொல்றேன் நானு. ஜாதியை வச்சு எல்லாம் நான் சொல்லல. இன் நாலேஜ் they supposed to guide all these if they themselves become corrupt, if all the officers become corrupt, then what to talk about the politicians? அதுக்குள்ள போக வேண்டாம், நம்ம விட்டுடுவோம். இது இப்ப என்ன எடுத்து, தென் சுக்கராச்சாரியரே இவருக்கு புரோகிதராக இருக்கிறாரு. தென் ஹூ ஆர் ஆல் தி மினிஸ்டர்ஸ் ஃபார் தட் கிங்? அவருக்கு யார் ஃபைனான்ஸ் பார்த்து? வாலக்கில்ய மகரிஷிகள். ஸோ ஆல் தி மகரிஷிகளே என்ன பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னா, மகரிஷிகளே மந்திரிகளாக இருந்திருக்கிறார்கள். சுக்கராச்சாரியார் வந்து அவருக்கு புரோகிதர், ராஜ புரோகிதர். வாலக்கில்ய மகரிஷிகள் எல்லாம் மந்திரியாக இருந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு கர்க ரிஷின்னு ஒரு பெரிய ரிஷி, அவர் ஜோதிஷ சாஸ்திரத்துல ரொம்ப பெரியவர். அவரே வந்து கிரக நிலைகளை சொல்றது, இப்ப நேரம் சரியில்லை, இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இருக்கிறாங்களா இல்லையா சொல்லி, இப்ப வந்து அந்த உலகம் அப்புறம் என்ன ஆகுது? ஹி வாஸ் த 8th பர்சன் நவ். யூ காட் இட்? ஹி இஸ் த 8th. அதனால நம்பர் 8 வந்து விசேஷமான நம்பர் தான் அப்படின்னு. கிருஷ்ணர் கூட பாருங்க 8ஆவதா தானே வந்தார் அப்படின்னு. ஸோ தட் நம்பர் 8 இஸ் ஆல்சோ, இப்ப குருதேவ் கூட பாருங்க 8th பார்ன் அது. ஸோ தட் 8 இஸ் வெரி ஸ்பெஷல் நம்பர். எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. அந்த அந்த நம்பருக்கு ஒரு குணம் இருக்கிறது. ஏன்னா பிரகிருத்தியே 8 தானே சொல்றோம். புரியுறதா உங்களுக்கு? அஷ்டதா பிரகிருதி. பிரகிருத்தியே அஷ்டதா பிரகிருதி. ஆனால் இந்த பிரகிருதி ஆளக்கூடியவர் 8வது கரெக்டா எப்படி வந்திருக்கிறார் பாருங்க. So that means he the one who can rule the prakriti. Therefore his name was Prithu. Prithu is the 8th from Mahavishnu. You say Mahavishnu, Kirtiman, ரெண்டா கர்தம.
கர்தம, அவருக்கு பிறந்ததுக்கு பதில் அனங்க, அனங்கருக்கு அதிபல, அதிபலனுக்கு அதிபலனுக்கு வேனன் பிறந்தார். வேனன்ல இருந்து என்ன ஆகுது? வேனனுக்கு இந்த பிருத்து. ஸோ நீங்க கரெக்ட்டா மகாவிஷ்ணுல இருந்து பார்த்தீங்கன்னா, இஸ் எ 8த் ஒன். ஸோ பிருத்து. இந்த பிருது என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கும் 2 மந்திரிகள் எல்லாம் இருந்தார்கள். சூதர், மாகதர்ன்லாம் இருந்தார்கள். இப்ப அது ரொம்ப விளக்கமாக சொல்றது. இந்த மாகதருக்கு கொடுத்த தேசம் தான் மகத தேசம்னு ஆறுது. இந்த மகதம் அப்படிதான் வந்தது. அதே மாரி அந்த சூதர்ங்கிற அந்த அவருடைய வந்திகள்னு சொல்வார்கள். அவருக்கு துணையாக இருந்தவருக்கு சூதருக்கு கூட தான் அனூபதேசம்னு இருக்கும். ஆக்சுவலி அனூபதேசம் இஃப் யூ சி இட் இஸ் அ மார்ஷல் லேண்ட்ன்னு அர்த்தம். அவர் லேண்ட் இஸ் டிவைடட் இன்டூ வேரியஸ் இப்போ குறிஞ்சி, பாலை எல்லாம் சொல்றோமே, இதே மாதிரி அப்பவே இருந்திருக்குல்ல. அப்ப பூமி வந்து சிருஷ்டி காலத்துல மேடு பள்ளமாக இருந்திருக்கிறது. இந்த பிருது தான் முதல் ராஜா. ஃபர்ஸ்ட் ராஜா. அவர் தான் என்ன பண்ணாரு, எப்பொழுதுமே ஒரு மன்வந்தரம் வரும்பொழுது, பூமி எல்லாம் மேடு பள்ளமா தான் இருக்கும். இப்ப இதெல்லாம் யார் பார்த்தார்கள்? இந்த பூமி மேடு பள்ளமா இருந்ததுங்கிறது யாருக்கு தெரியும்? அது வந்து பூமி மேடு பள்ளமாக இருந்தது கூட யாரும் தெரியாது. அது என்ன பண்றா அதெல்லாம் சமன் செய்து, அப்புறம் என்ன பண்றாரு, பூமாதேவி, சமுத்திரராஜன், ஹிமவான், இந்திரன் எல்லா தேவர்களே என்ன பண்றார்கள்? தேவர்களே இவருக்கு சகாயமாக இருந்திருக்கின்றார்கள் அப்படி. தேவர்களே சகாயமாக இருந்ததால், இவருக்கு பேர் பிருத்திவின்னு பெயரு. ஸோ அதனால தான் இந்த பிருத்திவி அந்த ராஜா பேர்லயே வந்தது. ஸோ த வெரி கிங்டம் இஸ் கால்ட் இந்த இந்த ராஜ்யத்திற்கு என்ன பெயர் வந்தது? பிருத்திவிங்கிற பெயர் வந்தது. அப்புறம் அதனால அந்த பிருத்து ராஜாவினிடத்திலிருந்து இந்த ராஜ்யம்ங்கிறது வந்திருக்கின்றது. யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ. இந்த பிருத்திவியிலிருந்து இது வந்ததால இந்த பிருது ராஜாவுக்கு வந்து பிருது ராஜாவினிடத்துல வந்ததால இந்த பூமிக்கு ரிஷிகள் என்ன பெயர் வைத்தார்கள்? பிருத்திவின்னு பெயர் வைத்தார்கள். அதன் பிறகு என்ன பல்வேறு இந்த ராஜ தர்மங்கள் எல்லாம் எவ்வாறு தோன்றியது அப்படின்னால தான் அந்த அசுரர்கள் எல்லாரும் அப்புறம் அரசர்கள் எல்லாரும் தேவர்களுக்கு சமமானவர்களாக ஆனார்கள். தட் இஸ் how they all became equal to the gods. So there is one beautiful sloga which says, Ko hetuhu yadvashe tishtat lokaha daivatrude gunad. See, தெய்வ குணமின்றி உலகம் எந்த காரணத்தினால் அடங்கி நடக்கக்கூடும்னு அழகான ஸ்லோகம். அதனால the entire world is governed by only divinity. இவங்க கடவுள் இல்லைன்னு 1000 கத்தட்டும். பட் தென் இஃப் there is no God, தெய்வம்ங்கிற ஒண்ணு இல்லைன்னா என்ன கிடையாது? இந்த உலகமே கிடையாதுன்னு சொல்லி இந்த சிருஷ்டியானது தோன்றியது அப்படின்னு சொன்ன உடனே இப்படிதான்ப்பா அந்த அந்த பிருத்திவியினுடைய அந்த பிருத்துராஜன் வழியில வந்தவன் நீ யுதிஷ்டருக்கு சொல்றார். நீயும் பிரஜைகளை எப்படி பரிபாலனம் செய்யணும்னா எப்படி பிருதுராஜா பரிபாலனம் செய்தாரோ அப்படி பரிபாலனம் செய்யணும்னு உடனே அப்புறம் இன்னும் பல்வேறு தர்மங்களை குறித்தெல்லாம் இன்னும் விரிவாக கேட்கின்றார். அந்த தர்மங்கள் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்னங்கிறத பற்றி அடுத்த முறை நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.